I thank God for another opportunity He gave us to gather in this place. இந்த இடத்திலே நாம் கூடும்படியாக தேவன் கொடுத்த இன்னும் ஒரு தருணத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். It's really the mercy of God that we could gather like this here. இந்த இடத்திலே நாம் இப்படி கூடுவது மெய்யாகவே தேவனுடைய இரக்கம். So let's be thankful to God. ஆகவே நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். I was really delighted by the memory verse and especially how the way our children recited that words, little children. மனப்பாட வசனத்துக்காக நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். குறிப்பாக பிள்ளைகள் இந்த மனப்பாட வசனத்தை சொன்ன விதம் அதற்கு குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன். Isaiah says in chapter 58 verse 1, ஏசாயா 58:1 இப்படி சொல்கிறார், cry loudly and do not hold back and raise your voice like a trumpet. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, எக்காளத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்து. That's what I felt when Brother Daniel's son Jadon, the way he said the memory verse. சகோதரன் டானியேல் அவருடைய பையன் ஜாடோன் அந்த பையன் வசனத்தை சொன்னது பொழுது எனக்கு இப்படித்தான் நான் உணர்ந்தேன். Why Jesus redeemed us? ஏன் இயேசு நம்மை மீட்டுக் கொண்டார்? I hope it went through not just through one ear to other ear but went through our ears to our heart. ஒரு காது வழியாக வந்து அப்படியே இன்னொரு காது வழியாக போய்விடாதபடிக்கு காதின் வழியாக கேட்டு அது நம்முடைய இருதயத்திற்குள்ளாக சென்றிருக்கும் என்று நான் நம்புகிறேன். Christ redeemed us. கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொண்டார். Redeemed us from the curse of the law. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை கிறிஸ்து மீட்டுக் கொண்டார். He paid a price. அதற்கு ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தினார். The price is that he became a curse. அவர் சாபமானதுதான் அவர் கொடுத்த விலைக்கிரயம். In our place. நம்முடைய ஸ்தானத்திலே. In order that in him the blessing of Abraham might come to us Gentiles, so that we would receive the promise of the Spirit through faith. விசுவாசத்தினாலே ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் பெரும்படியாக நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி கிறிஸ்து அவர் நமக்காக சாபமானார். So that he redeemed us, so that we would receive the promise of the Spirit through faith. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தினாலே நாம் விசுவாசத்தினாலே பெரும்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். In the conference in திருக்காட்டுப்பள்ளியிலே நடந்த இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டங்களிலே the burden of the Holy Spirit, the burden of God is that we all should receive the promise of the Holy Spirit through faith. விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை நாம் எல்லாருமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்து தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய பாரமாக இருந்தது. அந்த கூட்டங்களிலே அது வெளிப்பட்டது. And that is what again we heard today through the children. அதைத்தான் திரும்பமாக சிறு பிள்ளைகளின் மூலமாக இந்த நாளிலேயும் நாம் கேட்டோம். Let's not memorize it and forget it. இதோ வசனத்தை மனப்பாடம் செய்துவிட்டு அதனுடைய கருத்தை நாம் அப்படியே மறந்து போய்விட வேண்டாம். Christ redeemed me so that I will receive the promise, the thing that he has promised, the Holy Spirit through faith. விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். During the time of praise and thanksgiving also we saw the heart of God. துதி நன்றி செலுத்தல் வேளையிலும் கூட நாம் தேவனுடைய இருதயத்தை நாம் பார்த்தோம். How he wants to protect his children from committing sin. பாவம் செய்வதிலிருந்து தம்முடைய ஜனங்களை தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாய் பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் விருப்பமாய் இருக்கிறார். How the Lord protected David. தாவீதை எவ்விதமாய் ஆண்டவர் காத்துக்கொண்டார். It says that David said in 1 Samuel 25. 1 சாமுவேல் 25 தாவீது சொல்கிறார், he was very thankful to Abigail. அபிகாயிலுக்கு அவர் மிகுந்த நன்றியுள்ளவராய் இருந்தார். And he was very thankful to God for protecting from committing a sin. ஒரு பாவத்தை செய்வதிலிருந்து தன்னை தடுத்த
தேவனுக்கு அவர் மிகவும் நன்றியுள்ளவராக இருந்தார். I think the Lord has protected many of us, all of us, நம்ம falling எல்லாரும் into many sins. அநேக பாவங்களை செய்வதிலிருந்து ஏதாவது மைக் ஆன்ல இருக்கா இங்க? பாவங்களை செய்வதிலிருந்து நம்மை எத்தனையோ பாவங்களை செய்வதிலிருந்து ஆண்டவர் நம்மை காத்திருக்கிறார். And David was very thankful to God for that. அதற்கு தாவீது தேவனுக்கு மிகவும் நன்றி உள்ளவராய் இருந்தார். We read here, and he was very thankful to Abigail also. அபிகாயிலுக்கும் தாவீது நன்றி உள்ளவராய் இருந்தார். Blessed be the Lord, blessed be your discernment, blessed be you, Abigail, who have kept me this day from bloodshed and from avenging myself by my own hand. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. Verse 34, as the Lord God of Israel who has restrained me from harming you. 34, நீ தீவிரமாய் சந்திக்க வராதிருந்தாயானால் எனக்கு the Lord இஸ்ரவேலின் God தேவனாகிய who restrained me from harming you. என்னை பழிவாங்காதபடிக்கு தடை பண்ணின ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவன். That's our God. உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடங்கூடாதிருக்க That is our God. அது அவர்தான் நம்முடைய தேவன். Who protects us from committing sin. பாவம் செய்வதிலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன். He is always on our side against sin. அவர் எப்பொழுதுமே பாவத்துக்கு விரோதமாக நம் பட்சத்தில் இருக்கிறார். The Lord is always on our side against sin. பாவத்துக்கு விரோதமாக எப்பொழுதுமே ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். You know, there is a wonderful passage in Genesis chapter 20. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே 20ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி இருக்கிறது. Here is a Gentile king. இங்கே ஒரு புறஜாதியான ஒரு ராஜா இருக்கிறார். He even doesn't know God. அவன் தேவனை கூட அறிந்ததில்லை. But see how the Lord, helps people who are sincere and honest from committing a sin. உத்தமமாய் நேர்மையாய் இருக்கிற மனுஷர்களை தேவன் எப்படி பாதுகாக்கிறார் என்பதற்கான ஒரு உதாரணமாக இருக்கிறது. We all know this story. நம்ம எல்லாருமே இதை அறிந்திருக்கிறோம். Abraham settled between Kadesh and Shur. காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக ஆபிரகாம் குடியிருந்தார். Then he sojourned in Gerar. கேராரிலே அங்கே தங்கினார். And Abraham told his wife, don't tell others that you are my wife, tell others that you are my sister. ஆபிரகாம் சாராளை பார்த்து, நான் உன் கணவன் என்று மற்றவரிடத்தில் சொல்லாதே, நான் உன் சகோதரன் என்று சொல் என்று சொன்னார். In order to protect his life. தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ளும்படியாக அப்படி செய்தான். But so the Abimelech, knowing that she is only his sister, the king took her. ஆபிரகாம் சாராளுடைய சகோதரன் தானே என்று சொல்லி சாராளை தனக்கு மனைவியாக இந்த அபிமெலேக்கு எடுத்துக்கொண்டான். But God came to Abimelech in the dream of night and said to him, behold, you are a dead man because of the woman whom you have taken, for she is married. தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். Now Abimelech had not come near her, and he said, Lord, will you slay a nation even though blameless? அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? Did he not himself say to me, she is my sister, and she herself said, he is my brother, in the integrity of my heart and the innocence of my hands I have done this. இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். Then God said to him in the dream, அப்பொழுது சொப்பனத்திலே ஆண்டவர் அவனிடத்தில் இப்படி சொன்னார். This is to a man who doesn't know God. தேவனை அறியாத ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னார். But God his eyes were roaming all through the earth, to and fro through the earth. தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. And he saw the integrity of this man. இந்த மனுஷனுடைய உத்தமத்தை அவருடைய கண்கள் கண்டது. And the Lord said to him in the dream, yes, I know in the integrity of your heart you have done this,
and I also kept you from sinning against me. Therefore I did not let you touch her. சொப்பனத்திலே தேவன் அவனுக்கு இவ்விதமாய் மறுஉத்தரவு அருளினார். உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னார். We heard during the time of praise and thanksgiving that Abimelech David would have prayed to the Lord, Lord, keep me this day from committing a sin against you. துதி நன்றி செலுத்தல் வேளையிலே நாம் கேட்டோம், தாவீது தேவனிடத்திலே நன்றி சொன்ன, ஆண்டவரே இந்த நாளிலே நான் இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொண்டீரே நன்றி என்று சொல்லியிருந்தார். He would have prayed, ஜெபித்திருந்திருப்பார், Lord, protect me from committing any sin. பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்திருப்பார். That sincere prayer from his heart, the Lord protected him. ஒரு நேர்மையான ஜெபம் இருதயத்திலிருந்து வந்த அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். And he protected him. அதனாலே அவர் காத்துக்கொண்டார். Lord protected him. ஆண்டவர் தாவீதை பாவம் செய்யாதபடி காத்துக்கொண்டார். In the same way the Lord protected Abimelech, a Gentile king. அதே விதமாக புறஜாதியாகிய ராஜாவாகிய அபிமெலேக்கையும் பாவம் செய்யாதபடி காத்துக்கொண்டார். And how much more he can protect you and me, his beloved children. தம்முடைய பிரியமான பிள்ளைகளாகிய நம்மை அவர் எவ்வளவு அதிகமாய் நம் பாவத்திலிருந்து நம்மை அவர் காத்துக்கொள்ளுவார். Yes, brothers and sisters, if only we have a sincerity in our heart, a honest before him, Lord, and pray to him, Lord, help me not to sin against you. I don't want to hurt you. How much more he will help us through the promise of the Holy Spirit to live such a life. ஆம் சகோதர சகோதரிகளே, ஒரு நேர்மையான உத்தமமான இருதயத்தோடு தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளும், நான் இந்த பாவத்தை செய்ய விரும்பவில்லை என்று நாம் ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு அதிகமாய் பரிசுத்த ஆவியனுடைய அந்த வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஆவியின் பலனாலே நாம் பாவம் செய்யாதபடிக்கு அவர் எவ்வளவு அதிகமாய் நம்மை காத்துக்கொள்ள முடியும். Abimelech, he did not have the Holy Spirit. அபிமெலேக்குக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை. David did not have the Holy Spirit like you and I have. The privilege that you and I have today. இன்றைய நாளிலே உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பிரகாரமாக இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஸ்லாக்கியம் தாவீதுக்கு அந்த நாளிலே இல்லை. Yeah, he had upon him. பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இருந்தார். But today Holy Spirit has come inside of us. இன்றைக்கு நமக்குள்ளாகவே பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். How much more he can protect you and me if we keep that cry in our heart. அந்த ஒரு கதறலை நம்முடைய இருதயத்திலே நாம் வைத்திருப்போமானால் எவ்வளவு அதிகமாக இந்த நாளிலே தேவன் ஆவியானவரை கொண்டு நம்மை பாவத்திலிருந்து பாதுகாக்க முடியும். Let us seek for the promise of the Holy Spirit. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் தேடுவோம். God has gathered us in this place. இந்த இடத்திலே தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். We are all born again children of God. நாம் எல்லாரும் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். And we all have a purpose. நம்ம எல்லாருக்குமே நோக்கம் இருக்கிறது. We all have a purpose for our life. நம்முடைய வாழ்க்கைக்கென்று நம்ம எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கிறது. God has a plan for each one of us. நம்மில் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். All of us, everyone who is born again is member in the body of Christ, has a function in the church. மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு நபருக்கும் சபையிலே அங்கத்தினராக இருக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு, ஒரு செயல் இருக்கிறது, சபையிலே ஒரு பங்கு இருக்கிறது. And God expects all of us to complete that, fulfill that. அந்த பங்கை நிறைவேற்றும்படி தேவன் நம் எதிர்பார்க்கிறார். To finish our course and the function, the ministry that God has planned for us. நம்முடைய ஓட்டத்தை ஓடி தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த பொறுப்பை, அந்த பங்கை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Recently I heard this word during that Tirukatapalli conference. சமீபத்திலே நடந்த திருக்காட்டுப்பள்ளி கான்ஃபரன்ஸ் கூட்டத்திலே இந்த வார்த்தையை நான் கேட்டேன். It really came to my heart. இது மெய்யாகவே என்னுடைய இருதயத்துக்கு நேராய் வந்தது. Acts chapter 20. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம். Acts chapter 20 verse 24. 24ஆம் வசனம். It says, Paul says here, இங்கே பவுல் இப்படி சொல்கிறார். Verse 24. அப்போஸ்தலர் 20:24. His desire, he says, no, I want to finish my course and my ministry.
நான் என்னுடைய ஓட்டத்தை என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்ற நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். Lord Jesus has given me a plan for my life. He has planned something for my life, and he has given me a ministry, and I want to complete it. I want to fulfill it. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கென்று ஒரு ஊழியத்தை திட்டப்படுத்தி இருக்கிறார். அதை நான் நிறைவேற்ற நான் விரும்புகிறேன். And he said, you know how he did it? அதை அவர் எப்படி செய்தார் தெரியுமா? How he wanted to finish his course and fulfill the ministry? தன்னுடைய ஓட்டத்தை எவ்விதமாய் ஓடி தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற அவர் விரும்பினார் தெரியுமா? I want to read verses 22 and 24. 22ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். And now behold, bound in spirit, I am on my way to Jerusalem, not knowing what will happen to me there, but except that the Holy Spirit solemnly testifies to me in every city, saying that the bonds and afflictions await me. But I do not consider my life of any account as dear to myself, so that I may finish my course, my ministry, which I have received from the Lord Jesus. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். I want to read from the Amplified Bible. Amplified Bible என்கிற ஒரு மொழிபெயர்ப்பிலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். You know, to fulfill, this is what Paul realized, how he can finish his course and fulfill the ministry God planned for him. தன்னுடைய ஓட்டத்தை இவ்விதமாகத்தான் ஓடி தேவன் தனக்கென்று நியமித்த தேவன் தனக்கென்று நியமித்த அந்த ஊழியத்தை இவ்விதமாகத்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்பினார். And for that he considered three things. அதற்கென்று அவர் 3 காரியங்களை கருதினார். This is what the Lord spoke to my heart. இதைத்தான் என்னுடைய இருதயத்திற்கு தேவன் பேசினார். Verse 22. 22ஆம் வசனம். Now behold, I am bound in the spirit. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். In the Amplified Bible it says I am bound by the Holy Spirit. இந்த Amplified Bible எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நான் பரிசுத்த ஆவியினாலே கட்டப்பட்டிருக்கிறேன். That he is in the complete, he allowed the Holy Spirit to bind him. அவர் பரிசுத்த ஆவியானவர் தன்னை கட்டும்படிக்கு அனுமதித்தார். That means, Lord, I don't want to be a free man. I want you to bind me with your love, with cords of love. அவருடைய பொருள் என்னவென்றால், ஆண்டவரே, நான் ஒரு சுயாதீன மனுஷனாய் நான் இருக்க விரும்பவில்லை. உம்முடைய அன்பினாலே, உம்முடைய அன்பின் கயிறுகளினாலே என்னை கட்டும்படிக்கு நான் என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். You know, we read in Hosea தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். In chapter 11 verse 4. 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். It says, the Lord speaks how he led the people of Israel. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை how he led them, அவர்களை எப்படி நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். Says in verse 4, 4ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, I led them with the cords of a man, with bonds of love. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். That is exactly what Paul felt. அதே விதமாகத்தான் பவுலும் உணர்ந்தார். He allowed the Holy Spirit to bind him with cords of God's love. தேவனுடைய அன்பு என்னும் கயிறுகளால் பரிசுத்த ஆவியானவர் தன்னை கட்டும்படிக்கு பவுல் தன்னை ஒப்புக் கொடுத்தார். To fulfill our plan, God's plan for our life,
நம்முடைய வாழ்க்கைக்கென்று தேவன் வைத்திருக்கிறதான அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் அப்படி செய்தார். First thing, முதலாவது காரியம், he allowed the Holy Spirit to bind him. பரிசுத்த ஆவியானவர் தன்னை கட்டும்படிக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார். I am bound by the Spirit. நான் ஆவியினாலே கட்டுண்டவனாய் இருக்கிறேன். I allowed my Holy Spirit to bind me with the cords of love of God. தேவனுடைய அன்பின் கயிறுகளால் என்னை கட்டும்படிக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு என்னை ஒப்புக்கொடுத்தேன். I don't want to do my own will. நான் என்னுடைய சுய சித்தத்தை செய்ய விரும்பவில்லை. We heard many times about the slave in the Old Testament would say to his master in Exodus chapter 21 verse 5. யாத்ராகமம் 21:5 நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம் அந்த அடிமையானவன் தன் எஜமானை குறித்து சொல்லுகிற காரியத்தை. Verse 5. 5ஆம் வசனம். A slave has been working with the master. அந்த வேலைக்காரன் எஜமானிடத்திலே இருக்கிறான். He came all alone. அவன் தனியாய் வந்தான். And his master, took care of him. அவனுடைய எஜமான் அவனை பராமரித்து வந்தான். And the master gave him a wife. அவனுக்கு அவனுடைய எஜமான் ஒரு மனைவியையும் கொடுத்தான். And God gave him children also. தேவன் அவருக்கு பிள்ளைகளையும் கொடுத்தார். And he was enjoying in the master's house. தன்னுடைய எஜமானுடைய வீட்டிலே வாழ்க்கையை சந்தோஷமாய் அவன் அனுபவித்து வந்தான். And after 6 years there is an opportunity to be free. 6 வருடங்கள் அடிமையாக இருந்த பிறகு விடுதலையாகி போகக்கூடிய ஒரு தருணம் வருகிறது. But this slave was so taken up by the love. ஆனால் இந்த அடிமையோ அந்த எஜமானுடைய அன்பினாலே அவ்வளவாய் பிடிக்கப்பட்டு விட்டான். Yes, he was bound by the cords of love of his master. தன்னுடைய எஜமானுடைய அன்பின் கயிறுகளால் அவன் கட்டப்பட்டிருக்கிறான். And he does not want to go as a free man. தான் ஒரு சுயாதீனனாய் விடுதலை பெற்று போக அவன் விரும்பவில்லை. Verse 5. 5ஆம் வசனம். The slave says, I love my master. வேலைக்காரன் சொல்கிறான், நான் எஜமானை நான் நேசிக்கிறேன். I love my family. என்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன். I don't want to go out as a free man. நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்கிறான். We are singing about the will of God, how we should love the will of God. எப்படியாய் நாம் தேவனுடைய சித்தத்தை நேசிக்க வேண்டும் என்று ஒரு ஆங்கில பாடலை நாம் பாடினோம். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, unless we are bound by the cords of love of God, தேவனுடைய அன்பின் கயிறுகளாலே நான் கட்டப்படாது இருக்கும் வரை, Paul said, I am bound by the Spirit, Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் சொன்னார். By the love cords of love of God. தேவனுடைய அன்பின் கயிறுகளால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். Only then we can also say like Paul. அப்படி நாம் கட்டப்பட்டிருந்தால் தான் பவுலை போல நாமும் சொல்ல முடியும். Like this slave in the Old Testament. இந்த பழைய ஏற்பாட்டிலே நான் பார்க்கிற இந்த அடிமையை போல நாம் சொல்ல முடியும். I love my master. நான் என் எஜமானை நேசிக்கிறேன். I love my family. என்னுடைய குடும்பத்தாரை நான் நேசிக்கிறேன். We husbands. கணவன்மார். We husbands. கணவன்மாராகிய நாம். This should be our attitude. இதுதான் நம்முடைய மனப்பான்மையாய் இருக்க வேண்டும். I love God. நான் தேவனை நேசிக்கிறேன். The Lord who has bound me with the cords of love. தேவன் தம்முடைய அன்பின் கயிறுகளால் என்னை கட்டி இருக்கிறார். God who redeemed me. தேவன் என்னை மீட்டு கொண்டிருக்கிறார். And I love my wife and my children. என்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் நான் நேசிக்கிறேன். I don't want to be a free man. நான் ஒரு சுயாதீன மனுஷனாய் நான் இருக்க விரும்பவில்லை. I don't want to commit sin as a free man. ஒரு சுய விடுதலையோடு நான் பாவத்தை செய்ய நான் விரும்பவில்லை. I want to be bound by the love of God and I don't want to commit a sin. நான் தேவனுடைய அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்க விரும்புகிறேன். பாவம் செய்யாதிருக்க விரும்புகிறேன். There was only one reason. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. There was only one reason he doesn't want to be a free man. அவன் ஒரு விடுதலை சுயாதீனனாய் இருக்க வேண்டாம் என்று விரும்பினதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. He loved his master. அவன் தன்னுடைய எஜமானை சிநேகித்தான். Do you see the root of the issue? இந்த காரியத்திலே இருக்கிறதான இந்த பிரமாணத்தை நீங்கள் இங்கே பார்க்க முடிகிறதா? Why we feel free to do anything what we want to do? நாம் ஏன் எதை விரும்பின காரியத்தை மனதிற்கு விரும்பினதெல்லாம் செய்ய நாம் ஏன் நாம் செய்கிறோம்? We speak as if our tongue is all ours. நாம் வாய்க்கு வந்ததெல்லாம் நாம் பேசுகிறோம். ஏன்? This words in Psalm 4. சங்கீதம் 4ஆம் சங்கீதத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. Psalm 12
12:4. Psalm 12:4. சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். The second part. இரண்டாம் பகுதி. Our lips are our own. எங்கள் உதடுகள் எங்களுடையது. Who is Lord over us? எங்களுக்கு யார் ஆண்டவன்? Who is Lord over our tongue? எங்களுடைய நாவின் மீது யார் ஆண்டவன்? With our tongue we will prevail. எங்களுடைய நாவுகளால் மேற்கொள்ளுவோம். I am a free man. நான் ஒரு சுயாதீன மனுஷன். I am a free woman. நான் ஒரு சுயாதீன ஸ்திரீ. I will speak whatever I want. நான் விரும்புகிறதெல்லாம் நான் பேசுவேன். But the slave said, I don't want to be a free man. ஆனால் இந்த அடிமையானவன் சொன்னான், நான் சுயாதீனனாய் நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று I சொல்கிறான். love my master. நான் என் எஜமானை நேசிக்கிறேன். We don't love our master. நாம் நம்முடைய எஜமானை நேசிக்கவில்லை என்றால், If we don't love our master, நாம் நம்முடைய எஜமானை நேசிக்கவில்லை என்றால், no, we don't love our master. Not if we don't love. No, there is no if, no even. We don't love our master. நாம் எஜமானை நேசிக்கிறதில்லை. The reason is, and that is why we speak as we want. அதனால்தான் நாம் விரும்புகிறபடியெல்லாம் நாம் பேசுகிறோம். எஜமானை நேசிக்காதபடினால் தான் நாம் விரும்புகிறதெல்லாம் பேசுகிறோம். And we do whatever we want to do. நாம் விரும்புகிறதெல்லாம் நாம் செய்கிறோம். That was the first thing. If you want to fulfill the ministry and the function, the purpose God has planned for you and me. உங்களுக்கும் எனக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்தையும் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பங்கு ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் இது. Let us allow the Holy Spirit to bind us with the cords of love. தேவன் தம்முடைய அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டும்படிக்கு நாம் நம்மை அனுமதிக்க வேண்டும். Let's pray that prayer, dear brothers and sisters, from our heart. நம்முடைய இதயத்திலிருந்து இந்த ஜெபத்தை நாம் ஜெபிப்போம் பிரியமானவர்களே. Lord, open my eyes to see your love. உம்முடைய அன்பை காணும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று நாம் ஜெபிப்போம். I want to come to that place Paul came. பவுல் வந்த அந்த இடத்திற்கு நான் வந்துவிட விரும்புகிறேன். Like the Old Testament slave said, அந்த பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்த அந்த அடிமையானவன் சொன்னது போல, I want to love you, I love you Lord, and I don't want to do anything as a free man. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன், ஆகையினாலே நான் ஒரு சுயாதீனனாய் நான் போக விரும்பவில்லை. And second thing, இரண்டாவது காரியம், he said in the same verse அதே வசனத்திலே, Acts 20:22, அப்போஸ்தலர் 20:22, he said, I am on my way to Jerusalem. நான் எருசலேமுக்கு நான் போகிறேன். Jerusalem, in Luke 9 also the Lord said, லூக்கா 9ஆம் அதிகாரத்திலேயும் ஆண்டவர் எருசலேமுக்கு போவதை குறித்து சொன்னார். He say we read in Luke chapter 9 verse 51. லூக்கா 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். It says, when the days were approaching for his ascension, he was determined to go to Jerusalem. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி. Why he wanted to go to Jerusalem? ஏன் அவர் எருசலேமுக்கு போக விரும்பினார்? We read that in Matthew chapter 16. மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Verse 21. 21ஆம் வசனம். Jesus began to show his disciples that he must go to Jerusalem and suffer many things from the elders, chief priests, scribes, and be killed and be raised up on the third day. அதுமுதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். And Paul knew why the Holy Spirit is leading him to Jerusalem. பரிசுத்த ஆவியானவர் தன்னை ஏன் எருசலேமுக்கு போக நடத்துகிறார் என்பதை பவுல் அறிந்திருந்தார். He knew they're saying that the bonds and afflictions await me there. அங்கே கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் அறிவிக்கிறார். He was speaking about he wants to walk in the way of the cross. அவர்
சிலுவையின் பாதையிலே நடக்க விரும்புகிறார். I am on my way to Jerusalem. நான் எருசலேமுக்கு போகிற வழியிலே இருக்கிறேன். I am walking on the way of the cross. நான் சிலுவையின் வழியிலே நடந்து கொண்டிருக்கிறேன். That is how he wanted to finish his course and fulfill his course and fulfill his ministry. அவிதமாகத்தான் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற விரும்பினார் பவுல். Don't think only the brothers and a few brothers in the church, a few sisters in the church has some ministry. Some ministry in the church. இங்கே சகோதரர்களுக்கு ஒரு சில சகோதரர்களுக்கு மாத்திரம்தான் ஊழியம் இருக்கிறது என்று அல்ல. Every member who is born again in the church belongs to the body of Christ, has a function in the body of Christ. மறுபடியும் பிறந்து சபையிலே அங்கமாய் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, பங்கு இருக்கிறது, ஊழியம் இருக்கிறது. You walk in the way of the cross. நீங்கள் சிலுவையின் பாதையிலே நடக்க வேண்டும். If you walk in the way of the cross, சிலுவையின் பாதையிலே நீங்கள் நடந்தீர்களானால் definitely God will give you the strength to finish your course and fulfill that ministry God has planned for you in the church. நீங்கள் உங்கள் ஓட்டத்தை ஓடி தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதான திட்டம் பண்ணி இருக்கிறதான அந்த நோக்கத்தையும் ஊழியத்தையும் நிறைவேற்றுவதற்கு தேவன் உங்களுக்கு பலனை தருவார். Yes. Walking in the way of the cross, we cannot avoid it. If you want to fulfill your ministry. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்ற விரும்பினால் சிலுவையின் பாதையிலே நடக்கிறதில் தவிர வேறு வழி இல்லை. There is no other way, my dear brothers and sisters. வேறு வழியே இல்லை எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே. And God allows such a situation in every day in our life. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்து வருகிறார். To die to our will. நம்முடைய சொந்த சித்தத்துக்கு மறிக்கும்படியாக அனுமதிக்கிறார். To deny our will. நம்முடைய சுய சித்தத்தை அதுக்கு மறுப்பு சொல்லும்படி. To speak what we want to speak. நாம் பேச வேண்டியதெல்லாம் பேசாதிருக்கும்படி. To do what we want to do. நாம் செய்ய விரும்பின காரியத்தெல்லாம் செய்யாதிருக்கும்படி மறிக்கிறதுக்கு. He gives us so much opportunities a day. ஒரு நாளிலே அவர் இப்படி எல்லாம் மறிக்கிறதுக்கு எத்தனையோ தருணங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். But if you want to escape it, ஆனால் அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ள விரும்பினால், if you want to find another bypass route, ஏதோ ஒரு மாற்று வழியை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களானால், there is no bypass route to heaven. பரலோகத்திற்கு ஒரு வேறு மாற்று பாதை இல்லவே இல்லை. There is no shortcut to heaven. பரலோகத்திற்கு குறுக்கு வழி இல்லவே இல்லை. The way to life is the way of the cross. ஜீவனுக்கு போகிற வழி சிலுவையின் வழிதான். Let us not deceive ourselves. நம்மை நாமே நாம் வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். And it is not, even Jesus, he did not enjoy the cross, he endured the cross. Hebrews 12:1 says. எபிரேயர் 12 நாம் வாசிக்கிறோம், இயேசுவும் சிலுவையை சந்தோஷமாய் அனுபவிக்கவில்லை, அவர் சிலுவையை சகித்தார் என்று தான் நாம் பார்க்கிறோம். He did not enjoy it. அதை சந்தோஷமாய் அனுபவிக்கவில்லை. There was a joy before him. அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது. And he wanted to get that joy. அந்த சந்தோஷத்தை பெறும்படிக்கு அவர் முன்னேறி சென்றார். The joy of sitting with the Father again. பிதாவோடு அவருடைய சிங்காசனத்திலே உட்காருகிறதான அந்த சந்தோஷம். And for that he endured the cross. அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்தார். Yeah, the situation God allows in our life will not be an easy thing. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற சூழ்நிலைகள் அது லகுவான காரியமா இல்லாமல் இருக்கலாம். But God is not partial. ஆனால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. Jesus saw the joy that was set before him. இயேசு தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை அவர் பார்த்தார். The problem with us is we don't see the joy beyond the problems that we are facing. நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய உபத்திரவங்களுக்கு பின்னாலே இருக்கிறதான சந்தோஷத்தை நாம் பார்க்க முடியாது இருக்கிறது தான் நம்முடைய பிரச்சனை. We see the problem big. அந்த நம்முடைய பிரச்சனைகளை நாம் பெரிதாக பார்க்கிறோம். We see the cross we are going through is a very big one. நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிற அந்த சிலுவையை மிகப்பெரிய ஒன்றாய் நாம் பார்க்கிறோம். Jesus saw the joy that was behind it, very big. ஆனால் இயேசு அந்த சிலுவைக்கு பின்னாலே இருக்கிறதான சந்தோஷத்தை மிகவும் பெரிதாக அவர் பார்த்தார். He endured it. அதிநிமித்தம் சிலுவையை அவர் சகித்தார். He went through it. அதன் ஊடாக அவர் கடந்து சென்றார். He denied his will. அவர் தம்முடைய சித்தத்தை அவர் மரித்தார். He took sin seriously. பாவத்தை அவர் மிக ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டார். One word could have spoiled the whole salvation plan. அவர் ஒரு பாவம் செய்தால், ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால், தவறாய் பேசியிருந்தாலும் கூட அந்த மீட்பின் முழு திட்டமும் குலைக்கப்பட்டு போயிருக்கும். He said in the Garden of Gethsemane, Lord, Father, not my will, but yours be done. கெத்செமனே தோட்டத்திலே, பிதாவே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று சொன்னார். Can we
Ask the Lord every day in the morning when we get up, Lord, please give me the strength and the grace and the power of the Holy Spirit to do your will today. காலையிலே நாம் எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த நாளிலே நான் உம்முடைய சித்தம் செய்வதற்கு இந்த பலனையும் கிருபையையும் ஆவியின் வல்லமையும் எனக்கு தாரும் என்று நாம் கேட்கிறோமா? One sincere prayer. ஒரு நேர்மையான ஒரு ஜெபம். God who protected Abimelech, a heathen king, from falling into committing a sin, do you think he will not protect you? ஒரு புறஜாதியான ஒரு ராஜாவாகிய அபிமெலேக்கு பாவம் செய்யாதபடி தடுத்த தேவன், நாம் இப்படி நேர்மையான ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது நம்மை பாவத்திலிருந்து தேவன் தடுக்க மாட்டார் என்று நினைக்கிறீர்களா? Yeah, he will definitely help us. நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்வார். He has promised us the Holy Spirit. அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கும்படியாக வாக்கு பண்ணி இருக்கிறார். And his divine power has granted to us everything pertaining to life and godliness. அவருடைய திவ்ய வல்லமையானது ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் ஏதுவான எல்லாவற்றையும் அது நமக்கு அருளி இருக்கிறது. To love his will and to do his will. அவருடைய சித்தத்தை விரும்பவும் அதை செய்யவும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்திருக்கிறது. That was the number one priority in Lord's life. அதுதான் தேவனுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவருடைய வாழ்க்கையில அதுதான் ஒரு முதல் முன்னுரிமையாய் that is exactly he wanted us to pray. அதைத்தான் நாமும் ஜெபிக்கும்படி அவர் விரும்பினார். Father, hallowed be thy name. பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Let thy kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let thy will be done in my life as it is in heaven. பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக. And give me the power to live that life. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உம்முடைய வல்லமை எனக்கு தருவீராக. Lord, help me to choose your will, Lord, today. ஆண்டவரே, இந்த நாளிலே நான் உம்முடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். Brothers and sisters, if only we keep praying that prayer every day sincerely from our heart, how much we'll be growing as a church, as individuals and as a family and as a church. சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு நாளும் நேர்மையோடு இப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்வோமானால் எவ்வளவு மகிமையாய் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், சபை வாழ்க்கை இருக்கும். Young brothers and sisters, வாலிப சகோதர சகோதரிகளே, how many temptations you face every day? ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளவு சோதனைகளை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள்? How many arrows the devil is throwing at you? எத்தனை அம்புகளை சாத்தானானவன் உங்கள் மீது எய்கிறான்? If only you could pray every day, Lord, I want to do your will today. Strengthen me. Give me your power. If you have that cry, I tell you, the Lord will baptize you, fill you with His Holy Spirit, and you will be an overcomer. ஒவ்வொரு நாளும் நேர்மையாக ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், பாவத்தை ஜெயிக்க எனக்கு பலன் தாரும், ஆவியினுடைய வல்லமையை தாரும் என்று ஜெபிப்பீர்களானால் தேவன் உங்களை ஜெயாளியாக, ஜெயிக்கிறவர்களாக ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார். We always blame others for our fault. நம்முடைய பிழைகளை நாம் எப்பொழுதுமே மற்றவர்கள் மீதே குற்றமாய் சுமத்துகிறோம். The Garden of Eden, அந்த ஏதேன் தோட்டத்திலே Adam and Eve, they committed a sin. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். And they blamed each other. அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்தினார்கள். Adam blamed Eve and Eve blamed the serpent. ஆதாம் ஏவாளை குற்றம் சாட்டினான், ஏவாள் சர்ப்பத்தின் மீது குற்றம் சாட்டினாள். But Jesus never blamed anyone. ஆனால் இயேசு யாரையும் குற்றம் சாட்டவில்லை. He was crucified. அவர் சிலுவையில் அறையப்பட்டார். Has he ever told you, any of you, that I was crucified only because of you? Have you ever heard the Lord pointing his finger at you, saying, it is because of you I was crucified, you only crucified you? Did the Lord say like that? ஆண்டவர் உங்களை பார்த்து தனிப்பட்ட விதத்திலே உன்னுடைய பாவத்திற்காகத்தான் நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று எப்பொழுதாவது உங்களை பார்த்து அப்படி குற்றம் சாட்டும் விதமாய் சொல்லியிருக்கிறாரா? He never blamed anyone. He never blamed anyone. அவர் ஒருவர் மீதும் பழி சுமத்தவில்லை. He took my sins and your sins, all of our sins, gladly upon him and suffered hell. என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் எல்லாருடைய பாவங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர் நரகத்தை அனுபவித்தார். Adam and Eve, when they committed a sin, they did not think of you and me. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது they did not think of their children or the generations after him, that is you and me. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்களுக்கு பின்வரும் சந்ததியாரை குறித்து,
அவருடைய பின் சந்ததியாராகிய உங்களையும் என்னையும் குறித்து அவர்கள் யோசித்து பார்க்கவில்லை. They did not think about their children at all when they committed a sin. அவர்கள் பாவம் செய்த பொழுது அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து யோசித்து பார்க்கவே இல்லை. They did not think a good of their children. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் நன்மையை அவர்கள் யோசித்து பார்க்கவில்லை. We parents, when we commit a sin, பெற்றோர்களாகிய நாம் பாவம் செய்யும் பொழுது individually or together, தனிப்பட்ட விதத்திலேயோ அல்லது சேர்ந்தோ, it doesn't end there. அந்த பாவம் அதோடு முடிவடைந்து விடுவதில்லை. You must realize that it affects our children. அது நம்முடைய பிள்ளைகளையும் பாதிக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். When there is a disunity between husband and wife, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு ஐக்கிய குலைவு ஏற்படும் பொழுது, when there is a strife between husband and wife, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படும் பொழுது, while the husband and wife are fighting, கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, the devil goes and attacks the children. பிசாசானவன் போய் பிள்ளைகளை தாக்குகிறான். We parents open the door to the devil to attack our children. பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தாக்கும்படிக்கு பிசாசானவனுக்கு கதவை திறந்து கொடுக்கிறீர்களா? Adam and Eve, they did not think of what will happen to their children because of their sin. தங்களுடைய பாவத்து நிமித்தம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நேரிடும் என்பதை குறித்து ஆதாமும் ஏவாளும் யோசித்து பார்க்கவில்லை. The devil who instigated them to eat the fruit did not tell what will happen after they ate the fruit. ஆதாமும் ஏவாளும் இந்த கனியை புசிக்கும்படி பிசாசானவன் தூண்டினான். ஆனால் அவர்கள் அதை செய்த பிறகு, பாவம் செய்த பிறகு அவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன நேரிடும் என்பதை குறித்து அவன் அவர்களுக்கு சொல்லவில்லை. If devil will not say that if you eat this fruit, your older son will kill the younger son. நீ இந்த கனியை புசித்தால் அதற்கு பிறகு உன்னுடைய மூத்த மகன் இளைய குமாரனை அவன் கொலை செய்வான் என்றெல்லாம் அவன் சொல்லவில்லை. And you have to bring up a child with pain. நீ ஒரு உபத்திரவத்தோடு பிள்ளை பெறுவாய் என்பதெல்லாம் சொல்லவில்லை. And you will be sent out of the Garden of Eden. நீ ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி எடுக்கப்படுவாய் என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. Nothing he said. அவன் எதையுமே சொல்லவில்லை. But today you and I, we all know this. ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லாருமே, நீங்களும் நானும் இவையெல்லாம் sin, if I commit, it will affect me, it will affect my family, it will affect the children, it affects the church. We know that. நாம் பாவம் செய்தால் அது என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் சபையையும் அது பாதிக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Am I seeking the good of my children or the bad of my children? நான் என்னுடைய பிள்ளைகளுடைய நன்மையை விரும்புகிறேனா அல்லது அவர்களுடைய தீமையை விரும்புகிறேனா? Second thing which Paul said, walking in the way of the cross. இரண்டாவது காரியம் பவுல் சொன்னது, நான் சிலுவையின் வழியிலே நான் நடக்கிறேன். That is a way we can bring eternal good to our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய நன்மையை கொண்டு வருகிற வழி நாம் இந்த சிலுவையின் பாதையில் நடக்கிறது தான். That is the example our Lord set before us. நமக்கு நம்முடைய ஆண்டவர் வைத்த மாதிரி அதுதான். He went through the cross. அவர் சிலுவையின் வழியாக சென்றார். And he brought eternal life. அதன் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டார். He died to his will. அவர் தம்முடைய சித்தத்துக்கு அவர் மரித்தார். And brought eternal life. நித்திய ஜீவனை பெற்றார். The third thing. மூன்றாவது காரியம் almost the same. கிட்டத்தட்ட அதே போலவே தான் அந்த மூன்றாவது காரியமும் இருக்கிறது. Chapter 20 verse 24. 20ஆம் அதிகாரம் 24. Acts 20:24. அப்போஸ்தலர் 20:24. He said, I do not consider my life of any account as dear to myself. என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். His life is not centered around him. அவருடைய ஜீவன் அவரை சுற்றியே இல்லை. His life was centered in God. அவருடைய ஜீவன் தேவனை சுற்றி இருந்தது, மையமாக கொண்டிருந்தது. In Matthew 16. மத்தேயு 16ஆம் அதிகாரம். Peter, when the Lord said, as we read in verse 21, when the Lord said about, the Lord was speaking about the cross. 21ஆம் வசனத்திலே நாம் வாசித்தது போல ஆண்டவர் தம்முடைய சீஷர்களிடத்திலே தம்முடைய சிலுவை குறித்து சொன்ன பொழுது Peter tried to stop Jesus. பேதுரு இயேசுவை அதை குறித்து தடை பண்ண விரும்பினார். God forbid it, Lord. ஆண்டவரே, இது உமக்கு நேரிட கூடாதே. It will never happen to you.
இது ஒருபோதும் உமக்கு சம்பவிப்பதில்லை. But he turned and said to Peter, "Get behind me, Satan. You are a stumbling block to me." அவரோ பேதுருவை திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் என்று You are not setting your mind on God's interest but man's interest. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். I am a stumbling block if I am centered, my life is not centered in God's interest. தேவனுக்கு ஏற்றவைகளின் மீது மையமாய் என்னுடைய வாழ்க்கையை நான் வைக்காதிருப்பேன், ஆனால் நான் இடரலாய் இருப்பேன். To the church, சபைக்கு இடரலாய் இருப்பேன். to the other families, மற்ற குடும்பங்களுக்கு இடரலாய் இருப்பேன். and to my own family members. என்னுடைய சொந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் இடரலாய் இருப்பேன். Yes, brothers and sisters, we will seek the Lord, I want to do your will. ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். Seek earnestly for that. அதை மிக ஊக்கமாக அப்படி Let that be our cry. அது உங்களுடைய இருதயத்தின் கதறலா இருக்கட்டும். I just want to close with this verse in Hebrews 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே இருக்கிற இந்த வசனத்தை கூறி நான் முடிக்க விரும்புகிறேன். I want to tell this again. நான் இதை திரும்பமாக சொல்ல விரும்புகிறேன். Hebrews chapter 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம். Our greatest enemy is our own will. நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சத்துரு நம்முடைய சுய சித்தம். Jesus understood that. இயேசு அதை அறிந்து கொண்டிருந்தார். And that is why he sacrificed that. He offered it to God every day. அதனால்தான் அவர் ஒவ்வொரு நாளும் தம்மை தேவனுக்கு பலியாக அர்ப்பணித்தார். His will as a sacrifice. தம்முடைய சித்தத்தை ஒரு பலியாக அர்ப்பணித்தார். He offered his will as a sacrifice to him. தன்னுடைய சுய சித்தத்தை தேவனுக்கு ஏற்கும் பலியாக அவர் பலியிட்டார். He offered, verse 12, 10-12. He offered one sacrifice. எபிரேயர் 10:12 பாவங்களுக்காக ஒரே பலியை இயேசு செலுத்தினார். Verse 14, by one offering. 14ஆம் வசனம், ஒரே பலியினாலே. And it says in verse 12, having offered one sacrifice for sins for all time, he sat down at the right hand of God, waiting from that time onward until his enemies be made footstool for his feet. 12ஆம் வசனம், இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது வாசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். He already defeated Satan on the cross. He already defeated Satan on the cross. அவர் ஏற்கனவே சாத்தானை சிலுவையிலே ஜெயித்து விட்டார். All the enemies he overcame. அவர் எல்லா சத்துருக்களையும் தோற்கடித்து விட்டார். But now it says he sat down at the right hand of God and waiting till that time until his enemies be made footstool. ஆனாலும் இப்பொழுது சொல்லுகிறார் 13ஆம் வசனத்திலே, இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்க போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. Who are his enemies today? இன்றைக்கு இந்த சத்துருக்கள் யார்? It is my will. அது என்னுடைய சித்தம். It is your will. அது உங்களுடைய சித்தம். And he is waiting there, sitting at the right hand of the Father. இயேசு பிதாவினுடைய வலது பார்சத்திலே சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். He is waiting for you and me to put our will at his feet and make it as his footstool. நீங்களும் நானும் நம்முடைய சுய சித்தத்தை இயேசுனுடைய அந்த பாதபடியிலே வைத்து அவருடைய பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். He wants our own will to be laid at his feet and we take his will. நம்முடைய சொந்த சித்தத்தை அவருடைய பாதத்திலே வைத்துவிட்டு அவருடைய சித்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். That is why to live this life, my dear brothers and sisters, we need the promise of the Holy Spirit. அதனால்தான் பிரியமானவர்களே, நான் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய இந்த வாக்குத்தத்தம் நமக்கு தேவையா இருக்கிறது. We may not come to that place overnight. ஒரே நாளிலே இந்த நிலைமைக்கு நாம் வந்துவிட முடியாது இருக்கலாம். But without seeking for it, without crying for it, we will not move towards that life. ஆனால் அதை தேடாதபடிக்கு, அதற்காக கதறாதபடிக்கு அந்த அந்த வாழ்க்கைக்கு நேராய் நம்மால் கொஞ்சம் கூட நகர முடியாது. Without allowing ours, without being bound by the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினாலே கட்டப்படாதபடிக்கு, without allowing the Holy Spirit to bind us, பரிசுத்த ஆவியானவர் நம்மை கட்டும்படி நாம் அவரை அனுமதிக்காதபடிக்கு, that life may not be possible. இந்த ஜீவியம் அது சாத்தியமல்ல. And seek for the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக நாம் தேட வேண்டும். Let us receive that promise in faith. அந்த விசுவாசத்தினாலே அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். The Holy Spirit, the promise of the Holy Spirit by faith. பரிசுத்த ஆவியினாலே அந்த வாக்குத்தத்தம் நமக்கு விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. Go to God all alone. Go to God all alone. நீங்கள் தனியாக தேவனிடத்திலே செல்லுங்கள். Lord, and ask, Lord, fill me with your Holy Spirit. ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கும் இடத்திலே கேட்கிறேன் என்று சொல்லுங்கள். Ask for it every day till you have the assurance that he has baptized you. அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகித்து விட்டார் என்று நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளும் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலே நீங்கள் கேளுங்கள். Don't stop before that, dear brothers and sisters. அதற்கு முன்னதாக நீங்கள் நிறுத்தி விட வேண்டாம் அருமை சகோதர சகோதரிகளே. Those of us who have been already have the assurance that we are baptized in the Holy Spirit, let us seek to be filled with the Holy Spirit every day, fullness of the Spirit every day. ஏற்கனவே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றோம் என்ற நிச்சயத்தை உடையவர்களாகிய நீங்களும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். To fulfill his purpose and our ministry. அவருடைய நோக்கத்தையும் அவர் நமக்கு வைத்திருக்கிற ஊழியத்தையும் நாம் நிறைவேற்றுவதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.